ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வஞ்சர கருவாடு வச்சு வஞ்சர மீன் கருவாடு தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வஞ்சர மீன் கருவாடு. வஞ்சர மீனை காய வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மீன் கொஞ்சம் கலராக இருக்குது, அதனால கொஞ்சம் பழைய மீன் மாதிரி இருக்குது, பழைய கருவாடு மாதிரி இருக்குது. அதில் 2 பீஸ், ஒரு 3 பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஊறினா போதும். மேலே இருக்க அந்த உப்பு கொஞ்சம் அது மேலே இருக்க அந்த இதெல்லாம் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தொக்கு செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு, நான் இதுக்கு கடுகுலாம் சேர்க்கல. நீங்கள் கடுகு சீரகம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். மீன் கருவாடு தொக்குன்றதுனால நான் கடுகு சேர்க்க மாட்டேன். அப்படியே ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வஞ்சர கருவாடு வாங்கும்போது நல்லா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க. அதாவது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக இருக்கக்கூடாது. அது ரொம்ப கலராக இருந்ததுன்னா கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மக்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கலர், நல்லா வெள்ளையாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக ஆக்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த ஜூஸி இது நல்லா வந்த பிறகு தான் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்காமையே நம்ம சேர்த்துட்டோன்னா அதோட டேஸ்ட்டு நல்லா இறங்காது. அப்படின்னு நல்லா நெட்டாக இருக்கும், நறுக்குன்னு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி வராது. அதனால் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை கொத்து 2 சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 3 பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 நான் பொடியாக கட் பண்ணி கீரி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு தக்காளி 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. இது கூடயே நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம தொக்குக்கு எப்போவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் வதங்காமல் சேர்த்து கூட தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி தோல் பிரிஞ்சு வருது.
நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தொக்கு நல்லாயிருக்கும். இந்த வஞ்சர தொக்கு வந்து இதிலே வந்து நெத்திலி தொக்கு பண்ணலாம். நம்ம காஞ்ச நெத்திலியில் தொக்கு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணலாம். வஞ்சர தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சது அது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிறதுக்கான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வஞ்சர கருவாடை சேர்த்துடலாம். அந்த சுடு தண்ணியிலே வந்து நம்ம கொஞ்சம் ஊறி இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்க கொஞ்சம் தோலெல்லாம் நல்லா அழுத்தி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் பிடிக்குன்றவங்க அப்படியே வச்சுக்கோங்க. தோல் வேண்டாம் அப்படின்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறி இருக்கும். உங்களுக்கு தோலோடு வேணும்னா தோலோடு சேர்த்துக்கோங்க. தோல் வேண்டான்னா நீங்கள் தோல் எடுத்துருங்க. நான் ரொம்ப தடியாக இருந்தது அந்த தோல், அதை மட்டும் எடுத்துட்டேன். மற்றதெல்லாம் வந்து தோலோடு போட்டிருக்கேன். சும்மா வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அது ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அப்படியே பிச்சு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த தொக்கில் சேர்த்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான வஞ்சர மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.